படத்தோட டைட்டில் பார்த்தோம்னா அமரன் அப்படின்னு வச்சிருக்காங்க. அமரன்ற வேர்டு கேட்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுது? அமரன்னா நிரந்தரமானவன் அல்ல, சாகாவரம் பெற்றவன். அமரத்துவம் பெற்று விட்டார்னாக்கா நிச்சயம், அதாவது மரணம் இல்லை. காஷ்மீர் மக்கள் தனியாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. அவங்க பாகிஸ்தான் பக்கமும் போக விரும்பல, இந்தியா பக்கமும் போக விரும்பல. நாம தான் அதில் பூந்தோம். ஜம்முவில் இந்துக்கள் கொஞ்சம் இருக்காங்க. மெயின் காஷ்மீரில் பூராமே முஸ்லீம்கள். நீங்கள் என்ன சொல்லி காஷ்மீரை உங்களோட சேர்த்துனீங்க? இந்த அடிப்படையில் இந்த காஷ்மீரை இந்தியாவில் சேர்த்தன உடனே மக்கள் இந்துக்களாக இருந்தாலும் ராஜாவான நான் முஸ்லீம், ஆக நான் பாகிஸ்தானோட போய் சேர்றேன். ஆஸ்திரியன் ரைபிள் அப்படின்ற குரூப்ல தான் சிவகார்த்திகேயன் இருக்காரு. அதுல தான் அவர் பயிற்சி எடுக்கிறாரு அப்படின்ற குரூப் இருக்கு. இந்த சென்சிட்டிவான கதையை சிவகார்த்திகேயன் பண்றது மூலமா வெளிவந்ததுக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க? கேப்டன் மில்லர்லயும் அதே தான். சிவகார்த்திகேயன் விஜய் இடத்த நிரப்ப போறாரு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ரஜினிகாந்தையே விஜய் தூக்கி விட்டாருனாங்க, நாளைக்கு நீங்க சிவகார்த்திகேயனை தூக்கி விட மாட்டீங்கன்னு என்ன இருக்குது? ஹீரோன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் காந்தராஜ் சார் தான் இருக்காரு. வாங்க அவர் கூட பேசலாம். சார் வணக்கம் சார். சார் இப்போ நேற்று ஈவினிங் பார்த்தோம்னா நம்ம சிவகார்த்திகேயன் சார் நடித்து ரிலீஸ் ஆன அமரன் படத்தோட டீசர் ரிலீஸ் ஆச்சு. அந்த டீசரில் பார்த்தீங்கன்னா ஒரு ராணுவ வீரன் தோற்றத்தில் அவர் வராரு. என்னன்னா மேஜர் முகுந்த் வரதராஜன் அவரோட பயோபிக்கை தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டீசர் பார்த்த வரைக்கும் என்ன தெரியுதுன்னா, அந்த ஜம்மு காஷ்மீர் இருக்கிற மக்களை அங்கே இருக்கிற பயங்கரவாதிகள் பிரெயின் வாஷ் பண்ணி கிளர்ச்சிக்கு யூஸ் பண்ணுறதா அப்படின்னு இதை பற்றின கதையாக தான் தெரியுது. இப்போ பொதுவாகவே அப்படி தான் நடக்குதா சார்? ஜம்மு காஷ்மீரில் மக்களை அந்த பயங்கரவாதிகள் பிரெயின் வாஷ் பண்ணுறாங்களா? ஒரு சின்ன இது வச்சுக்கோங்க. காஷ்மீர் மக்கள் தனியாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. ஓகே. அவங்க பாகிஸ்தான் பக்கமும் போக விரும்பல, இந்தியா பக்கமும் போக விரும்பல. ஓகே. நாம தான் அதில் பூந்தோம். ஓகே. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கும் அங்கே பயங்கரவாதம் ஏன் நடக்குது? நாம் உள்ளே போனதுனால தான் இந்த பயங்கரவாதமே நடக்குது. அவங்க அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஏன் உள்ளே போய் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஜம்முவில் இந்துக்கள் கொஞ்சம் இருக்காங்க. மெயின் காஷ்மீரில் பூராமே முஸ்லீம்கள். நீங்கள் என்ன சொல்லி காஷ்மீரை உங்களோட சேர்த்துனீங்க? காஷ்மீர் முஸ்லீம் மக்களாக இருந்தாலும் அதனுடைய ராஜா கரண் சிங், இப்போ இருக்கிற பேர் கரண் சிங், அவங்க அப்பா பேர் ஹரிசிங்னு நினைக்கிறேன். ராஜா இந்துவாக இருப்பதால் அது இந்தியாவுக்கு சொந்தம்னு சொன்னீங்க. அது இந்த காஷ்மீர் மக்கள் ஏற்கல. அந்த நேரத்தில் இந்த அடிப்படையில் இந்த காஷ்மீரை இந்தியாவில் சேர்த்தன உடனே இங்கே இருக்கிற ஹைதராபாத் நிஜாம் சொன்னார். அந்த அடிப்படையில் பார்த்தா ஹைதராபாத்தில் இருக்கிற மக்கள் இந்துக்களாக இருந்தாலும் ராஜாவான நான் முஸ்லீம், ஆக நான் பாகிஸ்தானோட போய் சேர்றேன். போலீஸ் ஆக்ஷன் ஒன்று எடுத்தாங்க. போலீஸ் ஆக்ஷனில் எது தெரியுமா? டேங்கி படை. எந்த போலீஸ் ஸ்டேஷனில் சார் டேங்க் நிற்கிது? டேங்க் படைகளை வச்சு நைஜாமை கைது பண்ணி உள்ளே தள்ளி அந்த ஹைதராபாத் ஸ்டேட்டையே துண்டு துண்டாக உடச்சி, அன்றைக்கி அதுதான் தெலுங்கானா அந்த மாதிரிலாம் பிரித்து வைப்பாங்க. அந்த அளவுக்கு கொண்டு போனாங்க. இவ்வளவு ஆக்கிரமித்து ஒரு ஹைதராபாத்தை எடுத்தவங்க அதே மாதிரி தான் காஷ்மீர் ஆக்கிரமித்தாங்க. நீங்கள் அங்கே போய் பாருங்கள், அந்த மக்கள்கிட்ட போய் பேசுங்க. அவங்க நம்ம இந்தியர்கள் அவங்க ஏற்றுக்கிற சொல்கிறதே கிடையாது. அந்த கல்லூரி மாணவர்கள்லாம் ஒரு தடவை தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க. ஒரு 50 பேர் வந்திருந்தாங்க. கலை நிகழ்ச்சிகள் நடத்தினாங்க. ஒவ்வொரு பாட்டிலையும் அவங்க பாடுறதே ஹே மேரே வத்தன் காஷ்மீர், என்னுடைய தாய்நாடான காஷ்மீரே. இந்தியாவுக்கு அவங்களுக்கு தொடர்பு இருக்கிறதா சொல்லலை. நீங்கள் தான் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டீங்க. அவன் பாகிஸ்தானோட சேர்ந்துக்கிற காஷ்மீரில் ஏதாவது ஒரு தகராறு நடக்குதை பார்த்தீங்களா சார்? POKங்கிறீங்க, பாக் ஆக்குபைடு காஷ்மீர். அங்கே அமைதியாக மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களோட சேர்ந்து போயிருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாவில் தான் எல்லா தகராறும் நடந்துக்கிட்டு இருக்கு. அரசியல் தலைவர்கள்லாம் ஜெயிலில் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஆக்கிரமிச்சு அவங்க பயங்கரவாதிகள். யார் பயங்கரவாதி? ஏன் அங்கே இருக்கிற அத்தனை தலைவர்களை உள்ள ஜெயிலில் ஏன் வச்சுருக்குற? பயங்கரவாதத்தை நீ பண்ணிவிட்டு அவனை பயங்கரவாதி சொல்லிகிட்டு இருக்கியா? தான் கேள்வி. நான் நிறைய தடவை போயிருக்கேன் சார் காஷ்மீர். அங்கே எப்படி சார் இருக்கும்? உண்மையான சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்? அங்கே மக்கள்கிட்ட அவங்க சொல்கிறாங்களே, நீங்கள் யார், நீங்கள் அவுட் சைடர்னால பார்த்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான். நமக்கு அவங்களுக்கு தொடர்பு. அதே தான் நீங்கள் அருணாச்சல் பிரதேஷ் போனீங்கன்னாக்கா நீங்கள் அது அவங்க இந்தியான்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. போகிறதுக்குள்ள நம்ம படுற அவஸ்தை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. பஸ்ஸில் தான் போக முடியும். போனோம்னா அந்த அருணாச்சல் பிரதேஷ் எல்லாம் வந்த உடனே பஸ்ஸை நிறுத்துகிறாங்க. இராணுவம் உள்ளே வருது. எல்லா பேசஞ்சரையும் இறக்குறாங்க.
எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் இருக்குதான்னு கேட்டாங்க. இந்தியாங்கிறீங்க, எனக்கு பாஸ்போர்ட் கேட்குறீங்கன்னு. நாங்கள் 3 பேர் தென்னாட்டிலேருந்து போயிருந்தோம். கொஞ்சம் டார்க்கு நாங்கள். யாரோ 3 அவுட் சைடர்ஸ் வந்துருக்கோம் சொல்லி எங்களை இறக்கி விட்டான். இறக்கி விட்டு ஆஃபீஸு ஆர்மி ஆஃபீஸில் கொண்டு போய் உட்கார வச்சு 1/2 மணி நேரம் கேட்டப்பறம் மதராசி அப்படின்னு கண்டுபிடிச்சான். ஓ யூஆர் ஆல்சோ இந்தியன் அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் ஒன்று. ஓகே. அப்புறம் அதை நீங்கள் அருணாச்சல பிரதேசம் இந்தியாவோட சேர்ந்த பிரதேசம் சொல்லிட்டு தான் என்ன சார் அர்த்தம்? அங்கே புத்திசம் இருக்குது, மக்கள் பூரா மங்கோலியர்களாக இருக்காங்க. அவனை இந்தியர்கள் சொல்லிட்டு தான் என்ன அர்த்தம்? அவன் பூரா பிஸ்னஸ் சைனாவோட தான் வச்சுக்கிட்டு இருக்கான், பர்மாவோட தான் வச்சுக்கிட்டு இருக்கான். அதே தான் மணிப்பூரில் அவங்க தொழில் பூரா பர்மாவோட தான் இருக்குது. நம்மளோட இல்லவே இல்லையா? ஒரு நடுமிதில் ஒரு பரங்கிமலை மாதிரி ஒரு மலை, அதை கிராஸ் பண்ணால் பர்மா. அதே மாதிரி அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு சின்ன மலை, அதை கிராஸ் பண்ணால் சைனா. அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க. உங்களை சிக்கிம் போங்க, இந்திய நாட்டோட சேர்ந்து இருக்கிறீங்க. தே ஆர் லுக்கிங் அட் இப்போ சைனா அண்ட் நேபாள். இந்தியாவை அவங்க பார்க்குறது இல்லை. இதெல்லாம் நீங்களாம் சேர்த்துக்கிட்டு உங்கள் ஊருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்க நம்ம ஊரை சேர்ந்தவங்களே இல்லை. அதுதான் உண்மை. கட்டாயப்படுத்தி வச்சுக்கிட்டு. ஓகே சார். சார் அங்கே இருக்கிற பயங்கரவாதிகள் மக்களை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க, அவங்களோட கிளர்ச்சிக்கு யூஸ் பண்ணுறாங்க, குட்டி பசங்க கையில் துப்பாக்கி தந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, அப்படியெல்லாம் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அது உண்மையாக சார்? இருக்கலாம். நீங்கள் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை எதுக்கிற ஒரு பெரிய மைட்டி இந்தியன் ஆர்மியை எதுக்கிறதுக்கு அவங்களுக்கு துப்பாக்கி பயிற்சி கொடுக்குறாங்க. என்ன தப்பு இதில்? அந்த காலத்துலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிளபிசைட் ஃப்ரண்ட்டுன்னு ஒன்று, சுதந்திரம் கழித்து காஷ்மீர் இதுக்கு வந்தபோது, அந்த பிரச்சனை வந்தபோது பிளபிசைட் ஃப்ரண்ட்டுன்னு ஒன்று சொன்னாங்க. பிளபிசைட் ஃப்ரண்ட்டுன்னா மக்களுடைய தீர்ப்பு, யார் கூட சேரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாக்கெடுப்பு நடத்துங்கன்னாங்க. இன்றைக்கி வரலும் இந்திய அரசாங்கம் அதை நடத்தலை. ஏன் நடத்தலை? எங்கே வாக்கு எடுத்து அவங்க அந்த பக்கம் அந்த பக்கம் போயிடுவாங்க. அதுதான் உண்மை. வாக்கெடுப்பு நடத்தலையா? இன்றைக்கி ஒரு பிளபிசைட் ஃப்ரண்ட்டு இன்றைக்கி ஒரு நடத்தலைங்க. 75 வருஷம் ஆச்சு இந்திய சுதந்திரம். கட்டாயப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் ஜெயிலில் வச்சுக்கிட்டு இருக்கு, வீட்டுக்காவலில் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி தான் உங்கள் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கு. யார் இப்போ பயங்கரவாதி, நீங்களா அவங்களா? ஓகே சார். இப்போ ஸ்டோரி பார்க்கும்போது ரொம்ப சீரியஸான கதை மாதிரி தான் இருக்குது, ரொம்ப சென்சிட்டிவான கதை மாதிரி தான் இருக்குது. இந்த சென்சிட்டிவான கதையை சிவகார்த்திகேயன் பண்ணுறது மூலமாக படம் வெளிவந்ததுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க? சொல்கிறத பார்த்தா எனக்கு அந்த படத்தை பார்த்தா கேப்டன் மில்லர் கதை மாதிரி தான் தெரியுது. ஓகே. கேப்டன் மில்லர்லேயும் அதே தான். அவர் நம்ம சமூக போராளியாக காட்டுறாங்க. ஓகே. இவர் கொஞ்சம் அதை கொஞ்சம் மாற்றி ஏதோ யாருக்குமே தெரியாத காஷ்மீர்னு சொல்லி அதே சீன்ஸ் தான் வரப்போகுதுன்னு தெரியுது. பார்த்தா தெரியுது. அந்த ஷார்ட்ஸை பார்த்தா தெரியுது. அதுலேயும் தனுஷ் துப்பாக்கி தான் வச்சுட்டு சுற்றிட்டு, அது இந்த கன்று வச்சுருப்பார், இந்த பெரிய ஒயிட் போர் கன்று வச்சுருப்பார், அதில் அடிச்சுட்டு போவார். அந்த காட்சிகளை திருப்பி எடுப்பார்னு நினைக்கிறேன். ஆஸ்திரியன் ரைஃபிள் அப்படின்ற குரூப்பில் தான் சிவகார்த்திகேயன் இருக்கார். அதில் தான் அவர் பயிற்சி எடுக்கிறாரு அப்படின்ற குரூப் இருக்குது. இந்த மாதிரி இராணுவ அமைப்புகள் பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா சார்? இராணுவ அமைப்புகள் உண்மையாலுமே எப்படிப்பட்ட அமைப்பு? இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தாக்க விஸ்வரூபம் படத்தில் இந்த சீன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. பசங்களுக்கு துப்பாக்கி சொல்லி கொடுக்குறது அதெல்லாம் வந்துருச்சு. படத்தோட டைட்டில் பார்த்தோம்னா அமரன் அப்படின்னு வச்சுருக்காங்க. அமரன்ற வேர்டு கேட்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுது? அமரன்னா நிரந்தரமானவன் அர்த்தம், சாகாவரம் பெற்றவன் அர்த்தம். அமரத்துவம் பெற்று விட்டார்னாக்கா நித்தியம், அதாவது மரணம் இல்லை. அமரன் அமரரானார் அப்படின்னாக்க அவர் போர் வீரரா? அமரகவி பாரதிங்கிறோம், அவர் நான் போர் வீரரா? ஓகே. சாகாவரம் பெற்றவர். சாகாவரம் பெற்றவன் சார். இப்போ இந்த படத்தோட டீசரை பார்க்கும்போது ஒரு காட்சியில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கோட ஃபோட்டோ இருக்குது. மன்மோகன் சிங் பீரியடில் இந்த மாதிரி இராணுவ கிளர்ச்சிகள், பயங்கரவாத கிளர்ச்சிகள் நடந்தது. இந்திரா காந்தி பீரியடில் பஞ்சாபில் நடந்தது. ஓகே. சீக்கியர்களுக்கும் இராணுவத்துக்கும் இது பிந்தர்வாலையெல்லாம் கொலை பண்ணி அதனுடைய விளைவு தான் இந்திரா காந்தி மரணம். அதனால தான் நடந்தது. அது ஒன்று தான் நடந்தது. அது சீக்கியர்களுடைய வழிபாட்டு தலங்களெல்லாம் அப்போ போட்டு தாக்கி இதெல்லாம் பண்ணாங்க. ஓகே. ப்ளூ ஸ்டார், ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார்னு போட்டு அதெல்லாம் பண்ணாங்க. அதனுடைய விளைவு தான் இந்திரா காந்தியை போட்டு தள்ளிட்டாங்க. பயங்கரவாதிகள் இப்போ கிளர்ச்சி பண்ணுறாங்க, உண்மையாலுமே அவங்க நியாயமான நோக்கத்துக்கு தான் பண்ணுறாங்களா, இல்லை இந்தியாவில் ஒரு பிரிவினை உண்டாக்கணும் அப்படின்றத அவங்க பண்ணுறாங்க? பார்க்குற பார்வையும் எடுத்துக்கிற கட்சியை பொறுத்தது தாங்க. காஷ்மீரில் காஷ்மீரில் இருக்கிற மக்கள் இந்திய அரசாங்கத்துக்கு பயங்கரவாதிகள். காஷ்மீர் மக்களுக்கு இந்தியர்கள் பயங்கரவாதிகள். அவ்வளோதான். சினிமாவில் இன்னொரு டாபிக் போயிட்டு இருக்கு. சிவகார்த்திகேயன் விஜய் இடத்த நிரப்ப போறாரு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. விஜய்ன்றவர் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான், ஒரு பெரிய லெஜெண்டா இருந்து இப்போ அரசியல் வர போறாரு. விஜயோட இடத்த சிவகார்த்திகேயன் நிரப்புவாருன்னு நினைக்கிறீங்களா? யாருக்கு தெரியும்? ரஜினிகாந்தையே விஜய் தூக்கி விட்டாருன்னாங்க.
தூக்கி விடுறது தான். ஓகே நாளைக்கு நீங்கள் சிவகார்த்திகனை தூக்கி விட மாட்டீங்கன்னா என்ன இருக்குது? நீங்களாம் பார்த்து தூக்கி விட்டீங்கன்னா விஜயை தூக்கி அடிச்சுட்டாரு போயிட்டு இருக்கணும். நீங்கள் கொடுக்குறது தான் ஓகே போட்டிங்கல்ல. ஜெயிலர் வந்து ஜெயிலரை விட லியோ படத்துக்கு பல லட்சம் கோடி வருமானம் அதிகம் அப்படின்னு போட்டிங்க. ஒரு வாரம் கழித்து படம் பெரிய தோல்வின்னாங்க. நீங்கள் விடுற கதை தானே, மீடியாக்கள் தூக்கி விடுறது தான். நீங்கள் ஊதுற பலூன் தான், அது எவ்வளோ தூத்து ஊற்றுறீங்களோ அவ்வளோ தெரிஞ்சு பெருசாக வரும். பாவரை ஊற்றுறீங்கன்னா வெடிச்சிட்டு போயிடும், அவ்வளோதான். சரி, இப்போ இந்த படத்தோட ப்ரொடியூசர் பார்த்தோம்னா கமல் சார். கமல் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாரு. கமல் வந்து ராணுவம் சார்ந்த ஒரு படத்தை தயாரிக்கிறாரு அப்படின்றப்ப இதை நம்ம எப்படி சார் எடுத்துக்கிறது? அதே விஸ்வரூபம் படம் ஏறத்தாலும் அந்த மாதிரி தாங்க எடுத்தார். அதுதானே அந்த விஸ்வரூபம் பூரா படம் பூராமே அதுதானே. அதில் எவ்வளோ இஸ்லாமியர்கள் எதிர்ப்பா பல கருத்துக்களை அவர் அதில் காட்டினார். படம் ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு அதை நல்லா ஓட வச்சு தப்பிச்சுக்கிட்டாங்க. விஸ்வரூபம் விட்டு எடுத்தார், பார்க்கறதுக்கு ஈக்காக வந்து அது மொதல் படத்துலேயே விஷயம் தெரிஞ்சு போச்சு, இதுக்காக எடுத்திருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு சனாதனவாதின்னு காட்டுறதுக்காக எடுத்த படம் அது அந்த படம் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலாக அன்றைக்கி இருந்த ஜெயலலிதா எதிர்ப்புனால அந்த படமெல்லாம் பெருசாக ஓடி தப்பிச்சுக்கிச்சு. அடுத்த படம் நிற்கலி. காஷ்மீரை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுக்கிறாங்க. ஓப்பனிங் ஷாட்டே காஷ்மீரை தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி சென்சிட்டிவான டாபிக் வச்சு இனிமேல் படங்கள் வரணும்னு நினைக்கிறீங்களா, வரக்கூடாதுன்னு? அதை நீங்கள் படத்தை எடுத்து முடிச்ச படத்தை சொல்ல முடியும். இப்போது ஹேராம் படத்தில் முதல்ல எடுத்தவுடனே காஷ்மீர் தான் காட்டுவாங்க. காஷ்மீரில் வந்து அவர் தப்பிச்சு குதிச்சு ஓடுற மாதிரிலாம் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் காஷ்மீர் பிரச்சனையே அங்கே வரலி, கதையை எங்கேயோ கொண்டு போயிட்டார். அது மாதிரி போயிட்டு. சரி, இந்த மாதிரி ராணுவம் சார்ந்த படங்கள் நிறையா வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பெருசாக எந்த பிரச்சனையும் வந்த மாதிரி தெரியல. எடுக்கிறத பொறுத்து இருக்குது. தாயே உனக்காகன்னு ஒரு படம் வந்ததுங்க. அது வந்து இராணுவ வீரன் ஒருத்தன் வந்து ஊருக்கு திரும்பி வரும்போது வழியில் பல பேரை சந்திக்கிறான். அதில் இராணுவம் பெருசாக இல்லை. அந்த படத்தில் ஹீரோவாக வந்து சிவகுமார் தான் வந்தார். சிவாஜியெல்லாம் கெஸ்ட் ரோலில் நடித்தாங்க. அதுதான் இராணுவத்தை அடிப்படையாக வச்சு எடுத்த படம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து இராணுவத்தை அடிப்படையாக வச்சு எடுத்த படங்கள் ரொம்ப குறைவு. இராணுவ வீரர்களாக இருந்தாங்கன்னு காட்டினாங்களோ ஒழிய இராணுவத்தை அடிப்படையாக வச்ச படங்கள் எதுவும். சரி, ஓகே சார். இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க. இதே மாதிரி இன்னொரு நேர்காணல சந்திப்போம் சார். நன்றி சார்.